டைப் ஆஃப் ரெசல்யூஷன் பாஸ்டு பை த ஷேர் ஹோல்டர். ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெசல்யூஷன், அதாவது ஒரு மீட்டிங் ரன் பண்ணி இந்த மீட்டிங்கில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதும்பாங்க. அதுக்கு 2 கைண்ட் ஆஃப் ரெசல்யூஷன் பண்ணணும். அது ஆர்டினரி ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஆர்டினரி ரெசல்யூஷன் என்ன? 50% மெஜாரிட்டி ஆர்டினரி ரெசல்யூஷன். ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா 75%, 3/4 அவ்வளோதான். ஸோ ஆர்டினரி ரெசல்யூஷன்னா இட் மீன்ஸ் ரெசல்யூஷன் பாஸ்டு பை சிம்பிள் மெஜாரிட்டி. 50% ரெசல்யூஷன் இருந்தால் 50%. இப்போ யாராவது ஓட்டிங்க்கு வராங்க, ஓட்டிங்கில் 50% ஓட் பண்ணால் அது ஆர்டினரி ரெசல்யூஷன். அது சென்ட்ரல் மீட்டிங்கில் பண்ணிக்குவாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ரொட்டீன் டிசிஷன்ஸ். ரொட்டீன் டிசிஷன்ஸ்னால் என்ன? டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஆனுவல் பில்லை பாஸ் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான இல்லாததுக்கெல்லாம் ஆர்டினரி ரெசல்யூஷன். த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இட் மீன்ஸ் ரெசல்யூஷன் பாஸ்டு பை 3/4 மெஜாரிட்டி. அன்றைக்கி வந்திருக்க பேரில் 3/4 பாஸ் பண்ணணும், அது ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஜென்ரல் மீட்டிங் முக்கால்வாசி இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எல்லாமே ஜென்ரல் மீட்டிங்கில் தான் நடக்கும். டேரக்டர்ஸ்க்கெல்லாம் அந்த ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் முக்கால்வாசி கிடையாது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் சிக்னிஃபிகண்ட் டிசிஷன்ஸ், முக்கியமான டிசிஷன்ஸ். எப்படி கம்பெனி லிக்விடேஷன் போகிறதுக்கிறது ஸ்பெஷல் ரெசல்யூஷன். கம்பெனி ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது இல்லை ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸோ ஒரு டேரக்டரை திருப்பி ரீஅப்பாயிண்ட் பண்ணுறது. ஒரு டேரக்டர் இருக்கார், அவரோட பீரியட் முடிஞ்சு போச்சு, இண்டிபெண்டன்ட் டேரக்டர், திருப்பி அவரை அதே போஸ்டிங்க்கு ரீஅப்பாயிண்ட் பண்ணால் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இது மாதிரி ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு இதுக்கும் ரெசல்யூஷன் இருக்கும். இதுதான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்.